பொன்முடி அவர்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஊழல் வழக்கு நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கே நீங்கள் இந்த அளவுக்கு மறுபடியும் அவசர அவசரமாக நீங்கள் போய் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறதும் அந்த எம்எல்ஏ பதவி அவருக்கு தொடருதுன்னு சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான நெருடல் தான் ஏற்படுத்தணும். திமுகவில் வந்து ஒரு விதமான குழப்பம் உள்கட்சி பூசல் நடந்துகிட்டே இருக்கு. அதனால இவர் எங்கடா தப்பிச்சு எகிரிடுவார் வெளியே அப்படின்றதுக்காக இவர் போட்டு மடக்கி அப்படின்றதுக்காக அவசர அவசரமாக கொடுக்கறத தான் நம்ம பார்க்கணும். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் ஆப் ஓப்பன் பண்ண ஒரு 2-3 நாளே வந்துட்டு கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ ஒரு ஆப்பை ஒன்று உருவாக்கிக்கிட்டு இதேமாரி ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அதை காஸ்டியூமெல்லாம் வேறு மாதிரியாக மாற்றிக்கிட்டு இப்படின்றது ப்ரெஸ்ஸில் வந்து சந்தி ஊடகவியலாளர் சந்தி உங்களை மாதிரி நெறியாளர்கள் நிறைய பேர் கேள்விகள் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட கேட்குறதுக்கு. தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாது அப்படின்னு கர்நாடகத்தில் இருந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ஆளக்கூடிய காங்கிரஸ் முதல்வர் அப்படி சொல்லாமல் இருந்தால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகள் அவருக்கு போகாது. கர்நாடகாவிலேருந்து நாங்கள் தண்ணியை வந்து எப்படியும் விட மாட்டோம் பெற்றே தீர்வுன்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியல்வாதி பேசுனாங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு ஓட்டு. நாம் தமிழர் கட்சி வந்துட்டு இந்த விவசாயி சின்னம் கேட்டு நிறைய போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. சின்னம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு அவர் வந்து அந்த நேரத்தில் கோரலை. அதனால நாங்கள் வேற ஒருத்தர் கொடுத்துட்டோன்றதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து அது ஆர்எஸ்எஸ் அதாவது பாஜக பண்ண ஒரு சதியே தான் தெரியுது. வணக்கம் ரஹீம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொன்முடி அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஊழல் வழக்கு அவருடைய சென்டென்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணப்பட்டதுனால இப்போ வந்து மறுபடியும் அவர் அமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அமைச்சராக அவர் தொடரலாம். திமுக உண்மையில நீங்க கரெக்டு தான். பொன்முடி விஷயத்து திமுக ஏன் அவசரப்படுதுன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து அவர் மீது போடப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து தப்பு தான். அது உடனே வந்து சுப்ரீம் கோர்ட் அது ரத்து பண்ணிடல. அந்த வழக்கு வந்து ரத்து பண்ணிடல. அவர் கொடுத்த தண்டனையை நிறுத்தி இல்லை, தள்ளுபடி பண்ணல. அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், அவரை மறுபடியும் எம்எல்ஏ தொடர்றதாகவும் அல்லது அவரை அமைச்சராக மறுபடியும் கொடுக்குறது நியாயம் இருக்கு. அவர் மீது அதாவது கொடுத்த தண்டனைக்கு இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. நிறுத்தி வச்சிருக்கிறதுக்கே நீங்கள் இந்த அளவுக்கு மறுபடியும் அவசர அவசரமாக நீங்கள் போய் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறதும் அந்த எம்எல்ஏ பதவி அவருக்கு தொடருதுன்னு சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதமான நெருடல் தான் ஏற்படுது நமக்கு. ஏன்னா கொஞ்சம் காத்து இருங்க. இப்போ நிறுத்தி தான் ஸ்டே தான் வச்சுருக்காங்க. அதை விசாரணைக்கு எடுக்கட்டும். விசாரணைக்கு எடுத்த பிறகு அது விசாரணையில் வந்து அவங்க ஒரு குற்றமற்றவர்னு வரட்டும். அதன் பிறகு நீங்கள் கொடுத்துங்க, தப்பு இல்லை. இவ்வளோ அவசரமாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்னன்னா திமுகவில் வந்து ஒரு விதமான குழப்பம் உள்கட்சி பூசல் நடந்துகிட்டே இருக்கு. அதனால இவர் எங்கடா தப்பிச்சு எகிரிடுவார் வெளியே அப்படின்றதுக்காக இவர் போட்டு மடக்கி அப்படின்றதுக்காக அவசர அவசரமாக கொடுக்கறத தான் நம்ம பார்க்கணும். வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் ஆப் ஓப்பன் பண்ண ஒரு 2-3 நாளே வந்துட்டு கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விஜயுடைய இந்த அரசியல் நகர்வை வந்து எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன சொல்லிட்டேன், ஒரு அரசியல் கட்சி நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க. ஆரம்பித்து அடுத்த நாளே விடுமுறையும் கொடுத்துட்டீங்க 2 வருஷத்துக்கு. 2 வருஷம் 2026 தான் நாங்கள் தேர்தல் நினைப்போம். அதே உள்ளே விடுமுறைன்ட்டீங்க. அப்போது அந்த விடுமுறை காலங்களில் நீங்கள் வந்து உங்கள் கட்சி நிர்வாகிகள் இப்படி போய் உட்காந்துக்கிட்டு மக்களை சந்தித்து மக்களை வந்து நேராக வந்து அந்த பேர் எழுதி அப்பா பேர் எழுதி அவங்கள உறுப்பினர் சேர்த்து அதுதான் ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சிக்கு நிரந்தரமான ஒரு உறுப்பினர்கள். அதெல்லாம் ஏதோ ஒரு ஆப்பை ஒன்று உருவாக்கிக்கிட்டு இதேமாரி ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அதை காஸ்டியூமெல்லாம் வேறு மாதிரியாக மாற்றிக்கிட்டு இப்படின்றது இப்படி பண்ணிட்டேன்னா இதை வந்து இளைஞர்களோ யாரோ அதை வந்து உறுப்பினர்களோ ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இது எந்த விதமான அரசியல்னு சொன்னாங்க. எத்தனை நாள் தான் இப்படி ஏசி ரூமில் வச்சுக்கிட்டு நீ வா ப்ரெஸ்ஸில் வந்து சந்தி ஊடகவியலாளர் சந்தி உங்களை மாதிரி நெறியாளர்கள் நிறைய பேர் கேள்விகள் வச்சுருக்காங்க அவங்ககிட்ட கேட்குறதுக்கு. என்ன விதமான அரசை நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போவீங்கன்னு நீங்கள் எல்லாம் கேட்பீங்க, பதில் சொல்லணும் இல்லையா? இவனுக்கு எழுதி கொடுத்தாவே 3 நிமிஷத்துக்கு 30 முக்கி தான் மேடையில் பேசுவாங்க. பார்க்குறீங்கல்ல? அப்படின்னுவான். கமலஹாசனுக்கு அப்பனா இருக்காங்க இந்த முக்கி பேசுறதுல. அதிகமாக கேட்டால் அவர் அதிகமாக பேச மாட்டாராம்.
அப்படி இருக்கும்போது நீங்கள் அரசியலுக்கு வரேன்னு சொன்னால் வெளிப்படையான அரசியல் இது. ஆப் மூலிமா வந்து இந்த பிஜேபி இதுதான் அப்படி தான் வந்து மிஸ்டு கால் மூலிமா உறுப்பினர் சேர்த்தாங்க பார்த்தீங்களா? அவங்களும் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்தில் அவங்களுக்கு மிஸ்டு கால் மூலிமா சேர்ந்துட்டாங்க. குறைஞ்சது ஒரு 75 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க. கடந்த தேர்தலில் அந்த 75 லட்சம் பேர் பாஜக வாக்கு போட்டிருந்தா திமுக வந்திருக்காது இல்லையா? புரியுதுங்களா? அது போல் வந்து இந்த பங்களா வீட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அழகுக்காக வைக்கக்கூடிய அந்த குரோட்டன் செடி, அது வந்து கூட்டுக்கு உதவாது. அதை பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதேமாரி தான் இப்போது விஜய் வந்து அந்த ஆப் மூலிமா வெளியிட்டிருக்கக்கூடிய உறுப்பினர் படிவம் இதுன்றது வந்து அதேமாரி தான் பங்களா வீட்டு குரோட்டன்ஸ் மாரி தான் பார்க்குறேன் நான். ஓகே ஓகே சார். தமிழ்நாட்டுக்கு தண்ணி தர முடியாது அப்படின்னு கர்நாடகத்தில் இருந்து தொடர்ந்து இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அங்கே தண்ணி தட்டுப்பாடு வேறு இருக்குது. அதனால் இனிமேட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு எப்போ தான் முடிவு? இது இன்றைக்கி நேரத்தில்மா 18ஆம் நூற்றாண்டுலேருந்து நடந்துகிட்டு வருது. அதாவது இந்திய சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியிருந்தே இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி வந்து கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ஆளக்கூடிய காங்கிரஸ் முதல்வர் அப்படி சொல்லாமல் இருந்தால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகள் அவருக்கு போகாது. அதனால் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுப்போம்னு சொன்னாருன்னு சொன்னால் அவருக்கு வாக்கு வங்கி குறைஞ்சிடும். புரியுதுங்களா? அவர் அங்கே வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் தான் அங்கே அவருக்கு வாக்கு வங்கி அதிகரிக்கும். கர்நாடகாவிலேருந்து நாங்கள் தண்ணியை வந்து எப்படியும் விட மாட்டோம், பெற்றே தீர்வுன்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசியல்வாதி பேசுனாங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு ஓட்டு. இது ஒரு அரசியல் தான், வேற என்ன? அரசியல் தான், 100 விழுக்காடு அரசியல் தான், வேறு எதுவுமே இல்லை. அதாவது ஆத்மார்த்தமாக ரெண்டு தரப்பு மக்களுக்கும் நீதி கிடைக்கணும், 2 தரப்பு மக்களுக்கும் சரியான முறையில் வந்து அந்த தண்ணீர் பகிர்ந்தளிக்கப்படணும் அப்படின்னு இந்நாள் வரலையும் எந்த விதமான அரசியல் முன்னேற்பாடும் யாருமே எடுத்ததில்லை. எல்லாமே அந்தந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தக்கூடிய அரசியலை தான் நடந்துட்டு இருக்கு. அது உச்ச நீதிமன்றமாக இருக்கட்டும் அல்லது அந்த நீர் பங்கீட்டு விஷயமோ குழு நியமனம் பண்ணாங்களே அந்த குழுவுக்குள்ளாக இருக்கட்டும், எல்லாமே அரசியலாக தான் பார்க்கப்பட்டு வருது, அரசியலாக தான் இருக்கே தவிர உண்மையில் வந்து தமிழ்நாடு விடுதலை படையை சேர்ந்த தமிழரசன் வந்து ஒரு பேட்டியில் அவர் கொடுக்குறாரு. அதாவது என்கிட்ட வந்து 10 லட்ச ரூபா கிடைச்சுன்னா ஒரு டேங்க் நிறைய ஜெலட்டின் குச்சியை ரொப்பி அந்த அந்த அணை மீது மோதிட்டோன்னு சொன்னால் குறைஞ்சது இடிஞ்சிச்சின்னு சொன்னால் மறுபடியும் கட்டுறதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகிடும். அந்த 10 வருஷத்துலையும் தமிழ்நாட்டுக்கு தொடர் தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவார். புரியுதுங்களா? தமிழ்நாடு விடுதலை படை இப்போ கூட அந்த டிஏன்னு சொல்லிட்டு இதில் ஒரு படம் கூட எடுத்தாங்க. தமிழரசன் அவர் சொல்லியிருக்காரு, ஒரு கால் அதுபோல் புரட்சிகர அமைப்புகள் செயல்படுத்தியிருந்தால் வேணால் தமிழ்நாட்டுக்கு நிரந்தரமாக தண்ணி வந்துருக்குமே தவிர அரசியல் வந்து நிச்சயமாக இந்த ஜென்மத்தில் முடியாது. அவன் அங்கே தண்ணியை கொடுத்துட்டான்னா அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய கார்ப்பரேட் கம்பெனிக்கு நீர் அதிகமாக தேவைப்படுது அவனுக்கு, கார்ப்பரேட் கம்பெனி. அதனால தான் அவன் என்ன பண்ணுறான்னா இதை வந்து விவசாயிகள் பிரச்சனையாக தான் எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் உண்மையிலே விவசாயிகள் பிரச்சனையை தாண்டி இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய அடக்குமுறையும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. யார் தண்ணி வந்து அதிகமாக தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறானோ அவன் மீது வந்து அங்கே கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த தேர்தல் நேரத்தில் மிகப்பெரிய பின்னடைவு வருது. கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அங்கே நீர் அதிகமாக தேவைப்படுது. அதனால வந்து விவசாயிகள் போர்வையில் அவன் அந்த தண்ணியை தடுத்து நிறுத்த பார்க்குறான். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே சார். சார், நாம் தமிழர் கட்சி வந்துட்டு இந்த விவசாயி சின்னம் கேட்டு நிறைய போராட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் வந்துட்டு அது இன்னொரு ஸ்டேட்டில் இன்னொரு கட்சிக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இவங்க வந்து ஆனாலும் அதுக்காக இன்னுமே நிறைய போராட்டங்கள் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க எப்போ தருவீங்க அப்படின்னு. இது எப்படி சார் நடக்குமா, வாய்ப்பு இருக்கா? அதாவது நாம் தமிழர் கட்சி வந்து தேர்தல் சின்னத்தை வந்து ஏன்னு சொன்னால் அவங்க 6% வாக்குகள், அதாவது ஒரு இப்போ நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பேரை செலக்ட் பண்ணிவிட்டு தேர்தல் ஆணையத்தில் போய் பதிவு பண்ணணும். அப்போ பதிவு பண்ணும்போது அவன் சில அந்த கண்டிஷனெல்லாம் போடுவாங்க. அந்த கண்டிஷனெல்லாம் ஓகே பண்ணிட்டு பதிவானது பிறகு என்ன ஆகும்னு சொன்னால், அதாவது பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்காத கட்சி லிஸ்ட்டில் தான் அது வரும். பதிவு செய்யப்பட்டிருக்கோம், அங்கீகரிக்காத கட்சி லிஸ்ட்டில் தான் வரும். அப்போது அங்கீகரிக்கப்பட்ட கட்சி லிஸ்ட்டில் எப்போ வரும்னு சொன்னால், எப்போ அவர் தேர்தலில் நின்று 6% வாக்குகளுக்கு மேல் வாங்குறாரோ அப்போ தான் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அங்கீகரிக்கப்படும். இதுதான் தேர்தல் ஆணையத்தில். இப்போது அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்படாத கட்சிகள்னு பார்த்தா நிறைய இருக்கும், அதில் நிறைய கட்சிகள் இருக்கும். ஆனால் 6% வாக்குகள் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்படுறது.
அப்போது சீமானை பொறுத்தவரையிலையும் கடந்த 2 தேர்தலையும் 6% வாக்குகளுக்கு மேலே விழுக்காடுக்கு மேலே வாங்கியிருக்காருன்னு சொல்லும்போது அவர் வந்து இந்த இது சின்னம் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு அவர் வந்து அந்த நேரத்தில் கோரலை, அதனால் நாங்கள் வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டோன்றதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து அது ஆர்எஸ்எஸ் அதாவது பாஜக பண்ண ஒரு சதியாக தான் தெரியுது. அப்படி நீங்கள் தாமரை சின்னத்தை பண்ண முடியுமா? அப்படி நீங்கள் கை சின்னத்துக்கு பண்ண முடியுமா? அப்படி நீங்கள் உதயசூரியன் சின்னத்தை பண்ண முடியுமா? அப்படி நீங்கள் வந்து ரெட்டலை சின்னத்தை எல்லாமே வந்து 6% வாக்குகளுக்கு மேலே வாங்கி தானே. இப்போ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பாமகவுக்கு முதல்ல யானை சின்னம் இருந்தது. அந்த யானை சின்னம் வந்து என்னாச்சு, அப்போ அந்த ஓட்டு விகிதாச்சாரம் குறையும் போது அந்த யானை சின்னம் அவங்கள விட்டு போயிடுச்சு. மறுபடியும் அடுத்த தேர்தலில் அவங்க ஓட்டு விகிதாச்சாரத்தை கரெக்டாக 6% மேலே வாங்கினோடனே மாம்பழம் சின்னம் வந்தது. அதேமாதிரி பம்பரம் சின்னமும் கூட அப்படி தான். 6% வாக்குகள் குறையும் போது பம்பரம் சின்னம் போயிடுச்சு, 6% கூடும்போது பம்பரம் சின்னம் வந்துச்சு. அப்படிங்கும்போது இந்த சின்னம் அந்த இந்த கரும்பு விவசாயி சின்னம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருக்கும்போது கடந்த தேர்தலில் அவங்க 6%க்கு மேலே வாங்கியிருக்காங்கன்னும் போது புதுசாக 2021 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அந்த கட்சி கேட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கட்சி கடந்த முறை பாஜக அனைசில் வந்து அந்த சட்டமன்ற தேர்தலில் நின்றுது, வேற எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? அந்த ஒரு காரணம் காட்டி அந்த சின்னத்தை வந்து அங்கே கொடுத்துட்டு உங்களுக்கு சின்னம் இல்லை, நீங்கள் அந்த நேரத்தில் சரியான முறையில் நீங்கள் வந்து பதிவு பண்ணுறதுக்கு உண்டான ரீஎன்ட்ரி பண்ணலை, அதனால அந்த சின்னம் அங்கே போயிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் கேவலத்திலும் கேவலம், பட்டு பயங்கரமான கேவலம். ஸோ இன்றைக்கி நேர்காணலில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்து.